வெல்கம் டு சிம்பிள் சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பால்ஸ், பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துங்க. அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துங்க. அடுத்து இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது பொடியை நறுக்கி எடுத்து வச்சிங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு இல்லை கையிலே நல்லா நசுக்கி மாவு மாதிரி எடுத்து வச்சிங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள், உங்கள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் ரவை, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைங்க. மாவு பதத்துக்கு பிசைங்க. நல்லா பிசைங்க. பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இதை சின்ன சின்ன பாலாக கையிலே உருட்டி எடுத்து வச்சிங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க. அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு எண்ணெயை நல்லா காய வைங்க. ஸ்டவ்வை மீடியமில் வச்சிங்க, ஹையில் வைக்காதீங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பாலாக அதில் போடுங்க. நல்லா வேகட்டும். அதை ஒட்டாமல் பார்த்துங்க. மீடியமிலே வேகட்டும். அவ்வளோதான். அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுதான் உருளைக்கிழங்கு பால்ஸ், பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இந்த பொட்டேட்டோ பால்ஸ் கூட இந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and subscribe my channel.